அக்கா வணக்கங்க்கா. சுஜா ஃபேஷன் டைலரிங்கிருந்து நான் உங்கள் தர்மம் பேசுகிறேங்க்கா. அக்கா சாரிக்கா, உங்ககிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்குறேங்க்கா. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குதுங்க்கா. நமக்கு நாங்கள் 1000 மெம்பர் வரலையுமே நாங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கிறோங்க்கா. இன்றைக்கி அப்ரூவல் என்னவோ தெரியலக்கா, ப்ராப்ளமாக இருக்குது, சர்வர் ப்ராப்ளம்ன்றாங்க கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. அதனால தான் நாங்கள் 2 கிளாஸாகவே டைமிங்கே நாங்கள் சேஞ்ச் பண்ணோங்க்கா. அப்படி இருந்துமே நமக்கு அப்ரூவல் கொடுக்கலக்கா. அதனால் ஜாயின் பண்ண முடியாதவங்க தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்கக்கா. உங்களுக்கு வீடியோ இன்றைக்கி சென்ட் பண்ணிடுறேங்க்கா. நாங்கள் இன்றைக்கி என்ன கிளாஸ் நடந்ததோ அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம்க்கா. அப்ரூவல் வந்துடும், நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆல்ரெடி போயிட்டு தாக்கா இருந்தது. இது என்னவோ தெரியலக்கா, இன்றைக்கி தான் அந்த ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு. ஓகேங்களா அக்கா, நம்ம ஆன்லைன் 10 days கிளாஸை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோங்க்கா. இந்த 10 நாள் கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி நாம் மார்க்கிங் பண்ணுறது அப்படின்றதுக்காக போர்டு மார்க்கிங் முதல் நாள் கிளாஸு. நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறோங்க்கா. சாதா ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வரும், சாதா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வருங்க்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸு கட்டிங்கு அண்டு ஸ்டிச்சிங் வந்துருக்கா. அதுக்கு அடுத்தது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வருங்க்கா. மிஷின் ஹுக் மிஷினில் எப்படி ஹுக் வைக்கிறது அப்படின்றது வரலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைப்பிங் ப்ளவுஸ் சொல்லித்தரேங்க்கா. சுடிதார் உங்களுக்கு லைனிங் சுடிதாருக்கா. மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறது, பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து எப்படி செய்கிறது, இதுவுமே உங்களுக்கு 2 இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க்கா. இதுக்கான சைட் ஷார்ட்டுமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேங்க்கா. உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப் வந்துடுங்க்கா உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நான் சொல்கிற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிங்கக்கா. முடிஞ்ச அளவுக்கு இதில் ஜாயின் பண்ணுங்கக்கா கூகுள் மீட்டில். முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா. நீங்கள் வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கக்கா. வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும், வரலனாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா. என்னோடய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதில் சொல்லலை, இதில் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 9894 799 271க்கா. இந்த நம்பர் தான் என்னோடய நம்பரு. இது நோட் பண்ணிக்கோங்க அக்கா. நான் இன்னொரு முறை மொபைல் நம்பர் சொல்கிற பாருங்கக்கா. 9894 799 271. இந்த குரூப் நாங்கள் இந்த 10 days ஆஃப் பண்ணி தாக்கா வச்சுருப்போம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய மெசேஜ் வந்தால் நாங்கள் சொல்கிற மெசேஜ் மேலே போயிருங்கக்கா. வீடியோஸ் அனுப்புறது மேலே போயிடும். அதனால தான் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னோடய பர்சனல் நம்பர் தாக்கா. இதுக்கு கூப்பிடுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் ஆன் டைமுக்கு நான் கிளியர் பண்ணுறேங்க்கா. ஓகேங்களா, இதில் எல்லா விதமான கால்குலேஷனும் நான் சொல்லிடுவோங்க்கா. இந்த 10 நாள் அட்டன் பண்ணி பாருங்கக்கா. உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு இந்த 100 ரூபா கிளாஸ் ஒர்த்துஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. எல்லோரும் டைலர் ஆகணுங்க்கா. இந்த டைலர் தொழிலை நம்ம மறுபடியும் நம்ம மேம்படுத்தி மேலே கொண்டு வரணுங்க்கா. நீங்கள் கற்றுக்கலாங்க்கா. கண்டிப்பாக அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன இடத்துல நான் என்னென்ன சொல்லித்தரேன் அப்படின்றது தாங்க்கா. வீடியோவிலேயும் வந்துடும், நீங்கள் டவுட்ஸ் கூட நீங்கள் கேட்டுக்கலாங்க்கா. எல்லோரும் டைலர் ஆகுனா என்னோடய வாழ்த்துக்கள்க்கா. அக்கா, நம்ம எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இன்ச்சஸில் தான் சொல்லித்தர போகிறேங்க்கா. சென்டிமீட்டரில் கிடையாது, இன்ச்சஸில் தான் சொல்லித்தர போகிறோம். ஓகேங்களா, இதுதான் மெயின் இது இன்ச்சஸில் தான் எல்லாத்துக்குமே நான் சொல்லித்தர போகிறேங்க்கா. சென்டிமீட்டர் எதுவுமே கிடையாது. ஓகே அக்கா, இது அளவு எப்படி எடுத்து மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கக்கா. மெஷர்மெண்ட் எடுக்கணும். பேக் சைடு மெஷர்மெண்ட் எடுக்கலக்கா. நம்ம பேக் சைட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நம்ம ஷோல்டரோட அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து தான் நம்ம அந்த பேக் சைடு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணுங்க்கா. இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கா நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து அளவு எடுத்துக்கலாம். இதோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 13 இன்ச் இருக்குதுங்க்கா. இந்த ப்ளவுஸோட லென்த் 13 இன்ச் இருக்குது. லென்த் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு ப்ளவுஸுக்கு 13க்கு மேலே தான் இருக்கணும். 13க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க்கா. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாண்டர்டான அளவு 13 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. 12, 12 வச்சிங்கன்னா ரொம்ப மேலே இருக்குங்க்கா. பேக் சைடில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களாக்கா, இதுக்கு லென்த்துக்கான ரீசன் இது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம ஷோல்டர் எடுத்துக்கலாங்க்கா. ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான மெஷர்மெண்ட் 15 இன்ச்சுங்க்கா. ஷோல்டர் மெஷர்மெண்ட் 15 இன்ச்சு. கேமரா மறைச்சிருக்குதுக்கா. மறுபடியும் நான் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டேப் வச்சுட்டுக்கா நீங்கள் அந்த ஷோல்டரோட பொசிஷன் கரெக்டாக எடுங்க. மேலே ஹைட் பண்ணி எடுக்கக்கூடாது, ரொம்ப கீழே டவுன் பண்ணி எடுக்கக்கூடாதுங்க்கா. இதுதான் மெயின் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப இந்த ஷோல்டர் டு இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இது எடுங்கக்கா. இது 15 இன்ச்சு இதுக்கான ஷோல்டர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட டீப்புக்கா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எடுக்க மாட்டேங்க்கா, மெஷர்மெண்ட் வந்து மாறும். அதனால் நான் கிராஸில் தாக்கா சொல்லி தர போகிறேன். பாருங்கள், கிராஸில் வந்து எடுங்க. மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, 8 இன்ச்சு டீப் வந்து வைக்கிறேங்க்கா. இது கொஞ்சம் மேலே தான் போடுவாங்க. 8 இன்ச்சு வந்து நான் டீப் வந்து சொல்லி தரேங்க்கா. 8 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் பேக் சைட் டீப் வந்து 8 முன்னாடி. அடுத்ததுக்காக நம்ம ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கா, அதாவது வந்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்லீவ் லூஸு டைட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம்க்கா. செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலக்கா நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸு, நிறைய நீங்களும் கிளாஸ்க்கெலாம் போயிருப்பீங்க. யாரும் தெரியாமல் அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலை. நீங்கள் சப்போஸ் அடிப்படை எதுவுமே தெரியாமல் இருந்தீங்கன்னா கூடக்கா செஸ்ட் மேலே மட்டும் ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுங்க. வேறு எந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு வந்து தேவையில்லை. செஸ்ட்டு மேலே மட்டும் ஒரு மெஷர்மெண்ட் எடுங்க. நீங்கள் மேலே எடுக்கிறதோ கீழே எடுக்கிறதோ அது வேணாம். ப்ரெஸ்ட்டு மேலே வர சென்டர் பாயிண்ட் பார்த்து எடுங்க. 34 இன்ச்சு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டுக்கா நீங்கள் அந்த 13 இன்ச்சு லென்த் எடுக்கிற இடத்துலேருந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாங்க்கா. 28 இன்ச்சு வந்து இதோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவு மட்டும்க்கா நான் லைட்டாக டேப் டைட் பண்ணி வந்து எடுக்கிறேன். ஏன்னா சாரீ கட்டி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்து உட்காரும். அதனால் 28 இன்ச்சுங்க வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. அடுத்தது வந்துங்க நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சு வந்து நான் எடுத்துருக்கிறேன். 5 இன்ச்சு லென்த்து. சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேங்க்கா. இதுவே நம்ம லாங் ஸ்லீவும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க்கா. லாங் ஸ்லீவ் எடுக்கிறதா எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கை வந்து அவங்க கஸ்டமர் வந்து ஃபோல்ட் பண்ண சொல்லிக்காங்க. மடிச்சு விட்டு சொல்லுங்கள். மடிச்சு விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டுக்கா நம்ம லென்த் வந்து எடுங்கக்கா. பாருங்கள், இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே வந்து எடுத்துக்கோங்கக்கா. நீங்கள் அந்த ஃபோல்டிங்க்கு நேராக எடுத்திங்கன்னா 10 இன்ச் வரும். ப்ளவுஸ் போடுறப்ப உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் வந்து வந்துருங்க, அதாவது வந்து சுருக்கு வரும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க. 9.5 இருந்தால் கரெக்டாக இருக்கும். 9.5 இன்ச்சுக்கா ஸ்லீவோட லென்த்து. ஸ்லீவோட லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. இது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாதுக்கா. இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். கை எடுத்து ஹார்மோல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச்சு. ஹார்மோல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சுங்கக்கா. இது ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. பாருங்கள், நான் இப்படியே வந்து டேப் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சரிங்களா, இப்படி தான் வந்து எடுக்கிறேங்க்கா. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இன்ச்சஸில் தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். சென்டிமீட்டர் வந்து கிடையாதுங்க்கா. ஹார்மோல் சுற்றளவு வந்து 15. ஃப்ரண்ட் நெக்குக்கா கிராஸில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் வந்து கிராஸில் தான் எடுக்கணும். ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 இன்ச் வந்து எடுத்துருக்குறேங்க்கா. இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு தான். ஓகேங்களாக்கா, இதுதான்க்கா நமக்கு ப்ளவுஸுக்கு தேவைப்படக்கூடிய மெஷர்மெண்ட்டு. வேறு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. இதை நம்ம எப்படி போர்டில் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாத்தில் தாக்கா கட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து சொல்கிறேங்க்கா. நான் உங்களுக்கு 15 இன்ச்சு ஷோல்ட்ரு, 34 இன்ச்சு செஸ்ட்டு, 28 இன்ச்சு வேஸ்ட்டு, ஷார்ட் ஸ்லீவ் லென்த் சொல்கிற மாதிரிங்கக்கா 5 இன்ச்சு லென்த்து, 12 இன்ச்சு வந்து லூஸு. லாங் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 இன்ச்சு லென்த்து, 10 இன்ச்சு லூஸு. ஹார்மோல் சுற்றளவு ரெண்டுத்துக்கு ஒரே அளவு தாக்கா 15 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சுக்கா, பேக் நெக் வந்து 8 இன்ச்சு. இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்து. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் உங்களுக்கு என்னென்ன நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேங்க்கா. இது வந்து அடிப்படையாக தெரியாதவங்க கூட ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அது என்னென்னன்ட்டு உங்களுக்கு நான் தெளிவாக நான் வந்து சொல்கிறேங்க்கா. நான் ஓகேங்களா, நம்ம ப்ளவுஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுறதாக்கா ப்ளவுஸில் பேக் சைடில் லென்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணுங்க்கா. அந்த லென்த்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டுக்கா நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்ஜின் வந்து விடணுங்க்கா. இந்த 1/4 இன்ச் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம மடித்து வந்து தைக்கிறது தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 இன்ச்சு பீஸ் விட்டுட்டு அதுலேயே வந்து மடித்து தைப்பாங்க. அப்படி வந்து நம்ம தைக்கக்கூடாது. ஒரு புட்டிக் ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட்டாக இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 1/4 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்ஜின் விடணுக்கா. எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கொடுத்து தான் பேக் சைடில் வந்து நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டுக்கா உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வச்சு நான் சொல்லித்தரேன். அப்போ தான் தெரியாதவங்களுக்கு கூட வந்து தெரிய வருங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான்க்கா. பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பீஸ் கட்டக்கூடாது, அதான் மடிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து பீஸ் கட்டணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பீஸ் கட்டியிருக்கிறோம். இதில்
இதே கிளாத்தை நிறைய பேர் வந்து அப்படியே வந்து மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுருவாங்கக்கா ஈஸியாக. அப்படி வந்து போடக்கூடாதுங்கக்கா. அது போடுறதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் பாருங்கக்கா. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கட்டி நம்ம தைச்சிங்கனாக்கா அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து பெண்ட் ஆகிட்டு ஷேப் ஆஃப் பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லூஸ் வந்து வராதுங்கக்கா. ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளாத்தில் நம்ம வந்து மடித்து வந்து தைச்சிங்கன்னா பேக் சைடில் லைட்டாக அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குங்கக்கா. அதனால் நம்ம பீஸ் கட்டாமல் தான் எக்ஸ்ட்ரா நம்ம பீஸ் கட்டி தான் வந்து தைக்கணும். அதிலே வந்து மடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதாங்க. இப்போ நம்ம வந்து பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். பேக்கில் நம்ம வந்து 1/4 இன்ச்சு நம்ம வந்து மார்ஜனுக்கு வந்து விட்டு மார்க் பண்ணியாச்சு. நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 13 இன்ச்சு வந்து லென்த் எடுத்துருக்குறோங்க. அப்போ 13னா நம்ம 13.5 இன்ச்சு நம்ம வந்து லென்த் வந்து வச்சுக்கலாங்க. 13 இன்ச்சு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜனும் மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜனுக்கும் சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து வைக்கலாங்க. மெஷர்மெண்ட் நான் டேப் வச்சுருக்கிறதுக்கா மேலேருந்து கீழே மார்க்கிங் வரலையும் 13 இன்ச்சு வச்சுருக்குறேங்க. நம்ம தைச்சு ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு 13 இன்ச்சு நமக்கு ரெடி அளவு வந்து கிடைக்கும். இது வந்து மேலே ஷோல்டருக்கா, இது ஷோல்டரோட மார்க்கிங். இது ப்ளவுஸ் வந்து கீழ் இடங்கா, கீழ் பகுதி. இது வந்து மேல் பக்கம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மார்க்கிங் வந்து நான் போடுறேன். நான் இந்த மார்க்கிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம ஷோல்டர்கிட்ட ஸ்டிச்சஸ் வந்து பிடிப்போம். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ப்ளவுஸ் வச்சு நான் சொல்கிறேன். நான் இதுதான் வந்து ஷோல்டருக்கா. இந்த ஷோல்டரில் நம்ம வந்து தையல் பிடிக்கிறதுக்காண்டி தான் செகண்ட் மார்க்கிங் வந்து போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட் மார்க்கிங் வந்து கிளாத்து. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து போட்டலாம்க்கா. நம்ம லென்த்து பார்த்தாச்சுக்கா. லென்த்து பார்த்ததுக்கு அடுத்ததுமா நம்ம ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 15 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேங்க்கா. ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச்சு. 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிடணுங்க்கா, அதாவது வந்து கம்மி பண்ணிடணும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. 12 இன்ச்சுக்கா நம்ம பாதியாக பிரிக்கணும். பாதியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச்சு கிடைக்குங்க்கா. இந்த 6 நம்ம ஷோல்டர்கிட்ட பாதியாக வந்து வைக்கணுங்க்கா. மறுபடியும் இன்னொரு முறை நான் சொல்கிறேங்க்கா. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச்சு. அதில் 3 இன்ச்சு கம்பல்சரி மைனஸ் பண்ணிடுங்க. 12 இன்ச்சு கிடைக்கும். 12ல் டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு 6 இன்ச்சு கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிற அளவு வந்து ஒரு 34 இன்ச்சு செஸ்ட் அளவு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காமனாக அந்த 3 இன்ச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே காமனாக அந்த 3 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாவே நமக்கு அந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்க. ஷோல்டரும் வந்து ட்ராப் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இது 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து நமக்கு 12 இன்ச்சு வந்து கிடைக்குங்க. 12 நம்ம 6 வந்து அதில் பாதி வந்து 6 இன்ச்சுக்கா. அப்போ 6 இன்ச்சு வந்துட்டு நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து வச்சிடலாங்க்கா. 6 இன்ச்சு வந்து ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம வந்து வச்சுருவோம். அதாவது வந்துக்கா 6 12 இன்ச்சு தான். நம்ம ப்ளவுஸ் இந்த ஷேப்பில் தான் நம்ம போட்டு மடித்து போட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். 6 இன்ச்சுனாக்கா 6 12 இன்ச்சு தாக்கா. நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி தான் டபுளில் தான் ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதனால தான் அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேங்க. ஓகேங்களா? இப்போக்கா நம்ம இதுக்கான அளவு வந்து சொல்கிறோம் பாருங்கள். எப்படி நம்ம ஷோல்டர் பிரிக்கணும், எப்படி நம்ம நெக்கோட ப்ராடு பிரிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.25 இன்ச்சு. ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3.25. நெக்கோட ப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 வந்து வருங்கக்கா. நெக்கோட ப்ராடு வந்து 2.25. ஷோல்டரோட ப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 3.4. இது ஷோல்டர் நம்ம இப்படி தான் வந்து பிரிக்கணுங்கக்கா. நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்துட்டு 12 இன்ச்சு. 12ல் பாதி வந்து 6 இன்ச்சு. 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து நம்ம ஷோல்டரோட அளவு வந்து 6 இன்ச்சு வந்து வச்சுருக்குறோங்க. 6ல் 2.25 வந்து நெக்காகவும் ஷோல்டர் வந்து 3.25 இன்ச்சாகவும் வந்து வச்சுருக்குறோங்க. எப்போவுமேக்கா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுறப்ப நெக்கோட அளவு கம்மியாக இருக்கணும். 1/4 இன்ச்சிலேருந்து அதை டோட்டலாக 1/2 இன்ச்சு கம்மியாகும். 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சு. ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/4லேருந்து 1/2 இன்ச் வந்து டோட்டல் மெஷர்மெண்ட்டில் வந்து ஜாஸ்தி வந்து வரணுங்கக்கா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நெக்கோட அளவுங்கக்கா. நெக்கோட டீப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்கோட ப்ராடு பார்த்தாச்சு. நெக்கோட வந்து நம்ம டீப் வந்து பார்க்கலாங்க்கா. நெக்கோட டீப் வந்து பார்த்திங்கனாக்கா மேலே ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச் வந்து வச்சுக்கலாங்க்கா. 8 இன்ச்சு
மேலே மார்க்கிங்லேருந்து கீழே வரலையும் நம்ம 8 இன்ச் வைக்கணும். நீங்கள் நினைக்கலாக்கா மேலே இந்த தையல் வந்து பிடிச்சிட்டா நமக்கு வந்து நெக் வந்து மேலுக்கு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து போகாதுக்கா. இங்கே 1/4 இன்ச்சு மேலே போனால் நம்ம தைக்கிறப்ப கீழே 1/4 இன்ச்சு டவுன் ஆகும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மேலே மார்க்கிங்லேருந்து மார்ஜின்லேருந்து தான் நம்ம அதுக்கான அளவு வந்து வைக்கணுங்கக்கா. 8 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஒரு மார்க் பண்ணிடுங்கக்கா. கீழே நம்ம மேலே என்ன நெக்கோட ப்ராடு வந்து நம்ம எடுத்துருக்கிறோமோ அதே அளவு தான் கீழே நம்ம நெக்கோட ப்ராடுக்கான அளவு வந்து நம்ம எடுத்துக்கணும். மேலேயும் ஒரே அளவு தான், கீழேயும் ஒரே அளவு தான். மேலே அப்போ 2.25 வச்சுருக்கோம், கீழேயும் நம்ம 2.25 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே 2.25க்கான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து கீழே டவுன் மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாங்க. இதுதான் நெக்கோட அகலத்துக்கான மார்க்கிங். இப்போ நான் போடுற மார்க்கிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கொயர்லேருந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து வரைகிறதுக்காண்டி தான். இதோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்டான அளவுக்கா. இது 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிங்கன்னா நெக்கு லைட்டாக ப்ராட் ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகுங்க. 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு இந்த இடத்துல தையலுக்கு வந்து போயிடும். அப்போ 1/2 இன்ச்சு கிடைக்கும். நெக்கு டைட்டாக வந்து பிடிக்கும். உங்களுக்கு நெக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிறதோ அது எதுவுமே வராதுங்க. நெக்கோட ஷேப்பும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயருக்கு 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்காங்க. வச்சுட்டுக்க நீங்கள் நெக்கோட ஷேப்பு ஆமோல் ஸ்கேல் இருந்தால் நீங்கள் நெக்கோட ஷேப் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஆமோல் ஸ்கேல் எல்லாம் நேற்று வந்து வீடியோ வந்து போட்டிருக்குதுங்கக்கா, பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லாதவங்க இன்றைக்கி கூட வாங்கிக்கலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வந்து இல்லை. ஸ்கேல் வச்சுட்டுக்க நீங்கள் ஆமோல் ஸ்கேல் பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து வச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஆமோல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆமோல் ஸ்கேல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறது. இப்போக்கா நம்ம நெக்கோட ஷேப் பார்த்தாச்சு, நெக்கோட டீப் பார்த்தோம். நெக்கோட டீப் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம்? நெக்கோட டீப் வந்து 8 இன்ச்சு. நெக்கோட டீப் வந்து 8 இன்ச்சு. அடுத்ததுக்கு நம்ம ஆமோல் ஷேப் வந்து பார்க்கலாங்க. ஆமோல் மெஷர்மெண்ட்டை டவுன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஷோல்டரில் இருந்தாக்கா அந்த ஆமோல் ஷேப் வந்து நம்ம வந்து எடுக்கணும். 15 இன்ச்சு வந்து ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டுக்கா. ஷோல்டர் எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 15 இன்ச்சு. மைனஸ் வந்து நம்ம வந்து 3 செஞ்சுட்டுங்க. எவ்வளோ பண்ணியிருக்கோம்? மைனஸ் வந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம். நமக்கு கிடைச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குது? 12 இன்ச்சு. 12 பாதி வந்து 6 இன்ச்சுக்கா. அந்த 6 இன்ச்சு என்ன நம்ம வச்சுருக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஆமோல் டெப்த்துக்கு வந்து வைக்கணுங்கக்கா. நம்ம மேலே மார்க்கிங்லேருந்து மேலே ஷோல்டர் மார்க்கிங்லேருந்து கீழே வந்துட்டுக்கா நம்ம அந்த 6 இன்ச்சுக்கான அளவு வந்து வச்சுக்கலாம்க்கா. 1 செகண்டுக்கா நான் சொல்கிறேன். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சுங்கக்கா. 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிட்டோம். நமக்கு கிடச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு 12 இன்ச்சு. 12ல் நம்ம பாதி வந்து 6 இன்ச்சுங்கக்கா. 6 இன்ச்சுனாக்கா நம்ம இதில் வந்து 1/2 இன்ச் வந்து மைனஸ் வந்து பண்ணிடணுங்கக்கா. 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 5 இன்ச்சு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மேலே அளவு இருந்துக்கா, மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரலையும் 5.5 கூட மார்க் பண்ணிக்கோங்கக்கா. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னு சொல்கிறேங்க்கா. பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து 34 இன்ச்சு. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 34. இதில் நம்ம 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்கக்கா. ஒரு பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்தோங்கன்னா 2 இன்ச்சு வந்து கூட்டிக்கணும். அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 36 வந்து கிடச்சிருக்கு. இந்த 36க்கா நம்ம டிவைட் பை 4 பண்ணணும். 4 வந்து செஞ்சிங்கனாக்கா பிரிச்சிங்கனாக்கா நீங்கள் டிவைட் பை 4 பண்ணாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 9 இன்ச்சு வந்து கிடைக்குங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 9 இன்ச்சு இருக்கும். நாம் இப்போ செஸ்ட்டோட அளவில் வந்து 9 இன்ச்சு வைக்கலாம்க்கா. நம்ம கிளாத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நமக்கு 9 9 18 இன்ச்சு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சொல்கிறேன் பாருங்கக்கா. 34 இன்ச்சு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 34. 2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 2 இன்ச்சு சேர்த்திட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது?
36 இன்ச் ஆகுங்க. 36 டிவைட் பை நம்ம 4 பண்ணால் நமக்கு 9 இன்ச்சு கிடைக்குங்க. நாம் ப்ளவுஸில் டபுளாக தான் நம்ம மடித்து போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். மடித்து போட்டு கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 இன்ச்சஸ் வந்து வருங்க. பாருங்கள், இன்ச்சஸில் தான் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்பயுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சென்டிமீட்டரில் வந்து கிடையாது, இன்ச்சஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 9 இன்ச்சு வந்து வைக்கிறேங்க்கா. 9 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 34 செஸ்டோட மெஷர்மெண்ட்டு 2 இன்ச் வந்து சேர்த்திட்டா 36. இதை நம்ம டிவைட் பை 4 பண்ணால் 9 இன்ச்சு. இந்த இடத்துல நான் வந்து 9 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறேங்க்கா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர்கிட்ட வந்து வருவோம். இப்போ ஷோல்டர் வந்துக்கா நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3.25 வந்து வச்சுருக்குறேங்க்கா. 3.25. அப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்க்கா. இது ஹார்மோல்கிட்ட மார்க் வருது இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணும். 1/2 இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.25 ஒரு 1/2 இன்ச்சு 3.25 வரும். கம்பல்சரி எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே நீங்கள் இது போல் தான் வந்து 1/2 இன்ச்சு கம்பல்சரி வந்து நாங்கள் வந்து சேர்த்திக்கணுங்க்கா. இப்போ நம்ம வந்து 3.25 இன்ச்சு வந்து வச்சுருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து 3.25லேருந்து 3.25க்கு ஒரு கிராஸ் மார்க்கிங் ஒன்று செஞ்சுக்காங்க. கிராஸை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயர்லேருந்து கம்பல்சரி நீங்கள் 3/4 இன்ச்சு வந்து வைக்கணுங்க்கா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா நீங்கள் ஹார்மோன் ஷேப் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோல் ஷேப் வந்து கச்சிதமாக வந்துடும்க்கா. ஓகேங்களா? அடுத்ததுக்காக உங்களுக்கு ஹார்மோல் டிவைடு எல்லாமே நான் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். நான் ஓவராலாக இப்போ மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. அடுத்ததுக்காக நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 28 இன்ச் வந்து எடுத்துருக்குறேங்க்கா. டோட்டல் சுற்றளவு வந்து 28 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இதில் பாதின்னு கனெக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 14 இன்ச்சு வரும். 28ல் பாதி வந்து 14 வருங்க்கா. நீங்கள் இதில் 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்க்கா. 14ல் 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுது? 16 இன்ச்சு வந்து கிடச்சிருக்குதுங்க்கா. எப்போவுமேக்கா ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பேக் வந்து ஜாஸ்தி இருக்கணுங்க்கா. ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து டோட்டலாக ஒரு சைடு ஒரு இன்ச்சுனா டோட்டலாக நமக்கு 2 சைடு சேர்த்து 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணுங்க்கா. அப்போ இப்போ பர்ஃபெக்டாகவும் ஃபிட்டிங்காகவும் வந்து இருக்குங்க்கா. சமமாக இருக்கக்கூடாது எப்போவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. உங்களுக்கு நான் இதை வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இது பாருங்கக்கா, இது இந்த சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்பு கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்கு வரணும். அதனால தான் பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகவும் ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து கம்மியாகவும் இருக்கணும். செஸ்ட்டு கிட்ட கிடையாது, வேஸ்ட்டு கிட்ட மட்டும்தான். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஷேப்பும் உங்களுக்கு கிராஸாக இருக்கும். ப்ளவுஸ் போட்டாலிங்க இந்த 2 இன்ச்சு கேப் இருக்கிறதுனால பாருங்கள், லாக் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த டைப்பில் வந்து நம்ம புக் போடுறப்ப பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து வருங்க. அப்போ உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற சுருக்குங்கள், பேக் சைடு இருக்கிறது ஹார்மோல் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கிடச்சிருக்கிற அளவு வந்து சொல்கிறேன் பாருங்க. இடுப்போட அளவு வந்து 28 எடுத்துட்டோம். அதில் பாதியை நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோங்க்கா. 14 கிடைக்கும். 14ல் 2 இன்ச்சு வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க்கா. 2 இன்ச்சு சேர்த்தனா நமக்கு 16 இன்ச்சு வந்து வரும். 16 தான் இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து வைக்க போகிறோங்க்கா. 16ல் பாதி வந்து 8 இன்ச்சு. ஏன்னா நம்ம கிளாத் வந்து டபுளாக தான் போட்டோம்னாக்கா நம்ம மடிச்சு போட்டு தானே கட் பண்ண போகிறோம். அதனால் 16ல் பாதி வந்து 8 இன்ச்சு. இப்போ நம்ம பாருங்கக்கா 8 இன்ச்சுக்கான அளவு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். 8 இன்ச்சுன்றது வந்து இடுப்போட மெஷர்மெண்ட்டுக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேக் சைடில் 2 டாட் வந்து வரும். அதுக்கு நம்ம 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம்க்கா. 1/2 இன்ச்சு பேக் சைடில் கம்பல்சரி 2 டாட் வரும். அந்த 2 டாட்டுக்கான அளவு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிடிப்பீங்க இல்லையா? அதனால் நான் டோட்டல் மெஷர்மெண்ட்டில் 1/2 இன்ச் வந்து வச்சுருக்கிறேங்க்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சைடில் நமக்கு மார்ஜின் வந்து வேணும் இல்லைங்களா? அதுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1.25 இன்ச் வந்து வச்சுக்கிட்டால் போதும், அல்லது 1.5 இன்ச் வச்சா கூட போதுங்க. இதுதான் பேக்குக்கான அளவு. இப்போ பாருங்கக்கா, செஸ்ட்டுக்கிட்ட நம்ம 34 எடுத்து 2 இன்ச் சேர்த்து 36 இன்ச்சு. 36 டிவைட் பை 4 பண்ணால் 9 இன்ச் வரும். இப்போ 9லேருந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்கிறோம் நம்ம அந்த 8 இன்ச்சுக்கு கிராஸ் ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க்கா. இப்போ மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு டாட்டும்
சைடு மெஷர்மெண்ட்டுக்கும் 1.5 இன்ச்சு அந்த ஸ்கேல் அளவு என்ன இருக்கோ இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு. அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் ஷேப் வந்து கரெக்டாக வருங்க. பேக்கோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பேக் சைடில் டாட் போடுறப்ப எப்படி எக்ஸாக்டாக வந்து போடணும் இந்த 2 டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் வந்து 3.25 இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3.25 நீங்கள் பாதியை வந்து பிரிச்சுருங்க. பாதியை பிரிச்சுட்டுக்கா 3 அல்லது 3.25 அதில் என்ன வருதோ அதில் பாதி சென்டரை வச்சுட்டுக்கா நீங்கள் பேக் சைடில் இந்த டாட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்காங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து என்ன அளவு வருதோ அதே அளவு தான் நமக்கு கீழே வந்து வரணுங்கக்கா. மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து அந்த டாட் வந்து பிடிப்போம். இந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு 13 இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 3.25 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். 13 இன்ச்சு உயரம் இருந்தால் 3.25 இன்ச்சு வந்து இருக்கணும். இன்ச்சு டாட்டோட உயரம் வந்து 3.25 இன்ச்சுக்கா. நம்ம 4 இன்ச்சு மார்ஜின் போனால் நமக்கு 3 இன்ச்சு வந்து கிடைக்குங்க்கா. ஓகேங்களா. இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேங்க்கா. 16 இன்ச்சு இந்த இடத்துல வந்து நான் எழுதுகிறேன். டோட்டல் மெஷர்மெண்ட்டு தான் இது. உங்களுக்கு பேக் சைடில் என்ன ரெடி அளவு வருதோ அதுக்கான அளவு நான் 28 இன்ச்சுக்கு சொல்லியிருக்கிறேங்க்கா. ஒவ்வொரு அளவுக்குமே நம்ம 2 இன்ச்சு பேக் சைடில் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டான துல்லியமாக வந்து கிடைக்குங்க. ஃப்ரண்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் பெல்ட்டு கட் பண்ணுறப்ப உங்களுக்கு இதே கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களாக்கா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு நம்ம இது நெக்கோட நம்ம பீஸ் வச்சு தைக்கிறப்ப நெக்கு ப்ராடுக்கான தையல் வந்து இந்த இடத்துல தக்க வரும். நம்ம இப்போ எடுத்துருக்கிற அளவு வந்து 2.25 எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தைக்கிறப்ப 3 இன்ச்சாக மாறும். அப்போ நெக்கோட ப்ராடு வந்து நமக்கு 6 இன்ச்சு வந்து வருங்கக்கா. ஓகேங்களா. நம்ம கட் பண்ணுறப்ப 4 இன்ச்சு மார்ஜின் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து செய்யணும். நீங்கள் எடுத்தது ஒன்றுமே 6 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து 6 இன்ச் ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிறதாகும், நெக்கு வந்து இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்குங்கக்கா. அதனால தான் நீங்கள் தைக்கிறப்பயே அதாவது கட் பண்ணுறப்பயே நம்ம அதுக்கான கால்குலேஷன் வந்து நெக்கோட அளவு வந்து 4 இன்ச்சு கம்மியாகும், இந்த ஷோல்டரோட அளவு 4 இன்ச்சு ஜாஸ்தியாகவும் வச்சிங்கன்னா அதுக்கான அளவு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்கக்கா. அடுத்ததுக்கு நம்ம ஷோல்டரோட அளவு வந்து நம்ம 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 3.25னா நமக்கு ரெடி அளவு கிடைக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த 2.25 இன்ச்சு தான் நமக்கு வந்து கிடைக்கும். எப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டு வந்துடுவோம்க்கா. இதுதான் ஸ்லீவு. ஹார்மோல் கிட்ட நம்ம வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம். நம்ம 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சு வந்து ஹார்மோல் சைட்லேயும் நெக்குக்கு ஒரு 4 இன்ச்சு போயிடுச்சுன்னா அப்போ 1/2 இன்ச்சு டோட்டலாக நமக்கு மைனஸ் ஆகும். நாம் இந்த இடத்துல நெக்குக்கு எவ்வளோ நம்ம 2.25 எடுத்துருக்கிறோமோ அந்த 2.25 இன்ச்சு ஷோல்டர் வந்து ரெடி அளவு வந்து கிடைக்குங்க்கா. ஓகேங்களா. இப்போ நம்ம ஹார்ம்கோலுக்கு வந்து வருவோங்க்கா. இப்போ ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம், ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 15 இன்ச்சு நம்ம ஹார்மோல் வந்து எடுத்துருக்கணும் இல்லைங்களாக்கா. ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு நம்ம பாடியில் எடுத்திருந்தால் நம்ம 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். அப்போ எவ்வளோ ஆகுது, 16 இன்ச்சு. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து நம்ம 15 இன்ச்சு வந்து நம்ம எடுத்திருந்தோம். 3 இன்ச்சு வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ 12 இன்ச்சு வந்து கிடச்சிது. 12 நம்ம டிவைட் பை 2 பண்ணி நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து நம்ம வச்சுருக்கிறோங்க்கா. ஷோல்டர்கிட்ட எவ்வளோ வச்சுருக்கிறோம், நம்ம 6 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா. நம்ம அதே அளவை நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணாங்கன்னா 5.5 வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம டவுன் வந்து வச்சுக்கலாங்க்கா. மேலே மார்க்கிங்லேருந்து கீழ் மார்க்கிங் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நான் அனுப்பக்கூடிய சார்ட்லேயுமே எல்லாமே ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட்டு தான் வந்து இருக்குங்க்கா, எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே. ஓகேங்களா. இப்போ இதுக்கு வருவோங்க்கா. இப்போ இது வந்து நான் சொல்லி முடிச்சுட்டேன். மேலே ஷோல்டர்லேருந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது 5.5 இன்ச்சு வச்சா நமக்கு இதோட சுற்றளவு வந்து நமக்கு 16 இன்ச்சு துல்லியமாக வந்து வரணும் இல்லைங்களா. அப்போ நம்ம ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்கலாம், 16 இன்ச்சு வரும். 16ல் பாதி 8 இன்ச்சு. ஏன்னா நம்ம ஒன் சைடை தான் நம்ம ஷோல்டர் வந்து எடுக்கிறோம், ஃப்ரண்ட்டு கிடையாது. பேக் மட்டும்தான் மெஷர்மெண்ட்டு. பேக்கு கரெக்டாக இருந்தால் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டாக வந்துடுங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கக்கா, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப மேலே அந்த மார்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, இது 4 இன்ச்சு வந்து விட்டுருங்க. மேலே 4 இன்ச்சு மார்ஜின் வந்து எதுக்கு விடணும்னா நம்ம ஷோல்டர் வந்து தையல் வந்து பிடிக்கிறதுக்கான அளவு. அதை வந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கனாக்கா 3 இன்ச்சு மட்டும்தான் கரெக்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த சைட்லேயும் 4 இன்ச்சு விடணும்,
மேலேயும் 1/4 இன்ச்சு விடணும். அப்போ தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தள்ளி வச்சிங்கன்னா மெஷர்மெண்ட்டு சின்னசாயிரும். நீங்கள் டாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப அந்த 1/4 இன்ச்சு மார்ஜின் வந்து போயிடும். மேலேயும் 1/4 இன்ச்சு போயிடும், கீழேயும் 1/4 இன்ச்சு போயிடும். ஓகேங்களா? அதனால தான் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு 3 டேப் பண்ணி தான் திருப்புங்க. 4 5 6 7 பாருங்கள் 8 இன்ச்சு. எதுவும் மேஜிக்கில் எதுவுமே வந்து கிடையாது. துல்லியமாக பாருங்கள், அந்த 8 இன்ச்சு எக்ஸாக்டாக வந்து இருக்குது. இப்படி தான் நம்ம ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணுங்க. இந்த கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளவுஸில் ஒரு 80%க்கான கரெக்ஷன் வந்து நம்ம வந்து வரவே வராது. இந்த ஷோல்டர் ட்ராப் ஆகிறது, ஹார்மோல் கிட்ட சுருக்கம் வருது, ப்ளஸ் நெக்கு வந்து ட்ராப் ஆகிறது, இதெல்லாம் எதுவுமே வந்து வராதுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் இன்னொரு முறை எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு நான் ஒன் மோர் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேங்க. நான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 13 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறேங்க. நான் வச்சிருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 13 வந்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் ஷோல்டர்கிட்டையும் கீழே ஒரு பேஸ்ட்டுக்கிட்ட பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து மடிப்போம். அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் தான் நம்ம மார்ஜின் வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம 1/4 இன்ச்சும் மேலே ஒரு 1/4 இன்ச்சும் 2 போனாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 13 இன்ச்சு ரெடி அளவு கிடைக்கும். 1/2 இன்ச்சு மைனஸ் ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் தான். நம்ம ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 15 இன்ச்சு. 15ல் மைனஸ் வந்து 3 பண்ணிடுங்க. 3 பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 12 கிடைக்குங்க. அதில் நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுங்கள். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 6 இன்ச்சு. அப்போ நம்ம ஷோல்டருக்கு வந்து 6 இன்ச்சு வந்து வச்சுருக்குறேங்க. இது நம்ம கிளாத் டபுளாக மடித்து போகிறதுனால தான் நான் அந்த 6 இன்ச்சு நான் சொல்கிறேன், சிங்கிளாக கிடையாது. அப்போ 6 இன்ச்சு வச்சுருக்குறேங்க. 6 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்கு ஒரு 3.25 இன்ச்சும் நெக்குக்கு ஒரு 2.25 இன்ச்சுமா நம்ம வந்து வச்சிடலாங்க. 2.25 இன்ச் 2.25 இன்ச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மார்க்குக்குள்ளே தான் இந்த டேப் வந்து இருக்கணும். அந்த டேப்புக்குள்ளே தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து வைக்கணும். மேலே இருந்து கீழே வரலையும் 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வந்து பண்ணிக்காங்க. நமக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுனா கீழே நம்ம நெக்கு தைக்கிறப்ப 1/4 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்து வருங்க. நம்ம என்ன 8 இன்ச்சு நம்ம நெக் எடுக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். கிராஸில் தான் நீங்கள் வந்து அந்த அளவு வந்து வைக்கணுங்க டேப் வைக்கிறப்ப. ஓகேங்களா? மேலே 2.25 வச்சா நீங்கள் கீழேயும் அதே 2.25 தான் வைக்கணும். சேம் ஒரே அளவு தான் வந்து வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெக்கோட ஷேப் வந்து 3/4 இன்ச்சு வந்து வைக்கணுங்க. இந்த ஷேப் வந்து 3/4 இன்ச்சு வந்து வைக்கணும். 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த நெக்கு வந்து டைட்டாக வந்து உட்காரும். 15 மாதிரி இருக்கும். உங்களுக்கு நெக் ஷேப் வந்து பேக் சைடில் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். இது நீங்கள் 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சில் 1/4 இன்ச்சு தையல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து டைட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இழுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே ஷோல்டர்கிட்ட வந்து 3.25 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோம். அந்த 3.25 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்டு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்தி வந்து வைக்கணுங்க. கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே 44 செஸ்ட் மெஷர்மெண்ட் வரலுமே நீங்கள் அந்த 1/2 இன்ச் வந்து சேர்த்தி வந்து வைக்கணும். கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே. அப்போ மேலே 3.25 கீழே 1/2 இன்ச் சேர்த்துனீங்கன்னா 3.25 இன்ச்சு வருங்க. 3.25 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுட்டு மேலே நீங்கள் அந்த 3/4 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்கக்கா. ஓகேங்களா? 3/4 இன்ச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வச்சுட்டு நீங்கள் நெக்கோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற அந்த ஹார்மோல் 8 8 16 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே 5.5 தான் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களாக்கா? அடுத்ததுக்கா நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருவோம். செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம 34 எடுத்திருந்தோம். 2 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். 36 கிடைக்கும். 36 நம்ம டிவைட் பை 4 பண்ணுறோங்க்கா. 4 பிரிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து நமக்கு அந்த 36 இன்ச்சு கரெக்டாக வந்து கிடைக்குங்க்கா. ஓகேங்களா? இது செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம்க்கா. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 28. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 28க்கா. 28 இன்ச்சு வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. அதில் பாதி வந்து 14 இன்ச்சுக்கா. 2 இன்ச்சு நீங்கள் வந்து சேர்த்திக்கணும். பேக் வந்து ஜாஸ்தி இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து 2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அவ்வளோதாக்கா. சிம்பிள் தான். அது ஒன்றும் ரிஸ்கில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம 16 இன்ச்சு ஆகுங்க்கா. 14ல் 2 இன்ச்சு கூட்டினீங்கன்னா 16 இன்ச்சு ஆகும். 16 நம்ம டிவைட் பை 2 பண்ணணும். 2ஆக பிரிச்சுருங்க. ஏன்னா நம்ம கிளாத் வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுனால. அப்போ
நம்ம கீழே வந்து 8 இன்ச் வைக்கணுங்க்கா. 8 இன்ச் இந்த ஃபோல்டிங் இருந்து 8 இன்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து மார்ஜின் வந்து வைக்கணுங்க்கா. 1/2 இன்ச் வந்து எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ளவுஸில் பேக் சைடில் 2 டாட் வரும், அதுக்கான அளவு. சைடில் நீங்கள் உங்களுக்கு 1 இன்ச் வேணுமோ, 1/2 இன்ச் வேணுமோ, 2 இன்ச் வரலையுமே நீங்கள் சைடில் வந்து மார்ஜின் விட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு மேலே வந்து வேண்டாம். ஓகேங்களாக்கா. இதுதான் இந்த ப்ளவுஸ்க்கான பேக் சைடு வந்து மார்க்கிங்க்கா. இது நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியணுன்றதுனால. ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுனால உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட் வச்சு காட்டுருக்கேன். நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிறது வந்து இதுதான் வந்து பேக் சைடுக்கான அளவுக்கா. இதுதான் ஆர்ம்ஹோல் ஷேப்பு. இது வந்து உங்களுக்கு வந்து மார்ஜினு. இது வந்து ஷோல்டருக்கான மார்ஜினுக்கா. இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து பேக் வந்து நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துருக்குறோங்க்கா. இது வந்து நெக்குக்கான ப்ராடு, நெக்கோட ப்ராடு. இது பேக் சைடில் வந்து டாட்டு. இது வேஸ்ட் சைடுக்கான ஷேப்புக்கா. இது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜினு. இது ஹார்மோல் கிராசிங்கு. இது வந்து ஷோல்டருக்கா. இது ஓகேங்களா. சரி, இது வந்து ஷோல்டரில் நம்ம 1/4 இன்ச் மார்ஜின் விட்டு தான் இது நம்ம வந்து மார்க்கிங் வந்து சொல்லியிருக்கேனுக்கா உங்களுக்கு. இது வந்து பேக்கு. அக்கா பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டில் மேலே ஷோல்டர் மார்க்கிங்கு. நம்ம பேக் சைடில் இந்த இடத்துல நம்ம எப்படியே நம்ம ஷோல்டருக்கு ஒரு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாங்க்கா. இது வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க்கிங்கு. இது வந்து தையல் வருது. இது எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜினுக்கான அளவுக்கா. இது நீங்கள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இன்ச்சு கூட போட்டுக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஒரு 10 இன்ச்சுக்கு போட்டுக்காங்க. போட்டுட்டுக்கா நம்ம பேக் சைடில் நெக்கோட ப்ராடு வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், 2.25. இப்போ நம்ம அந்த 2.25க்கு ஒரு அளவு ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் என்ன ப்ராட் எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வந்து கச்சிதமாக வந்து உட்காரும். நம்ம 2.25 எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமோக்கா அதே அளவுக்கு தான் நம்ம இதோட அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோங்க. அப்போ நெக்கோட டீப் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 7 இன்ச்சு. கரெக்டாக நம்ம அந்த 7 இன்ச்சுக்கு தாக்க நம்ம வந்து மார்க் பண்ணணும். 2.25லேருந்து 7 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேலே 2.25 வச்சுருந்தால் கீழே நம்ம 3 இன்ச்சு வந்து வைக்கணுங்க்கா. இது ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு வந்து வைக்கணும். 2.25 ப்ளஸ் வந்து 3 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட டீப்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம்க்கா. மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களாக்கா, இந்த ஷேப்பு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேக் சைடில் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், 3/4 இன்ச் இருந்தோம். ஆனால் இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம 1/2 இன்ச் தான் வந்து வைக்கணும். டேப் வச்சு எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வச்சாவே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷேப் வந்து வருங்க. நிறைய பேர் என்ன செய்கிறீங்கனாக்கா, ஃப்ரண்ட்டில் வந்து ஷேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உள்ளே வந்து குடஞ்சி எடுத்துகிட்டு போயிடுவோம், நெக்கு ப்ராடு வேணுன்ட்டு. அப்போ ஷோல்டர் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால் மேலே 2.25 இருந்தால் கீழே ஒரு 1/4 இன்ச்சு வந்து சேர்த்து வச்சிங்கன்னா போதுங்க. அப்போ 3 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நெக்கு உங்களுக்கு அந்த ப்ராடு வந்து கரெக்டாக வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா. இதுதான் அளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக் சைடில் 3.25 இன்ச்சு. இப்போ நம்ம ஒரு 3.25க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். பேக்கில் நம்ம என்ன ஷோல்டர் எடுத்தோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நம்ம பேக்கில் 3.25னா ஃப்ரண்ட்லேயே 3.25 இன்ச்சு நம்ம வந்து வச்சுட்டோம். இப்போ ஹார்மோல் டெப்த்து நம்ம பேக் சைடில் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம், 5.5 வந்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் அதே சேம் 5.5 தான் வந்து வைக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே 5.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் ஒரு அக்கா நான் சொல்கிறது எல்லாமே நுணுக்கமாகவும் தெளிவாகவும் கேட்டுக்கோங்க. மறுபடியும் கேட்ட கேள்வியை வந்து கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணுன்றதுனால தான் நான் ஒவ்வொன்றுமா நிதானமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேலே வந்துக்கா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் டோட்டலாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ மேலே 3.25 இருக்குன்னா இப்போ கீழேயும் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் 3.25 தான் வந்து வைக்கணும். பாருங்கள், மேலே ஷோல்டர் கிட்ட 3.25 இருக்கா, அப்போ ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் இந்த இடத்துல 3.25 இன்ச்சு தான் கரெக்டாக வந்து வைக்கணும். 3.25 ஷோல்டர் கிட்டேயும் 3.25, கீழேயும் நீங்கள் அந்த 3.25 இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. 3.25 வச்சுருக்கிறோமா, மேலேயும் 3.25, கீழேயும் 3.25 இதோட மெஷர்மெண்ட்டுங்க. இதுக்கான அளவு ஓகேங்களா. 3.25 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோம். அடுத்தது வந்துக்க நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து 34 எடுத்து 2 இன்ச்சு சேர்த்து டிவைட் பை 4 பண்ணால் அதை 36 ஆகுது. டிவைட் பை 4 பண்ணால் நம்ம 9 இன்ச்சு பேக் சைடு வச்சுருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம
1/4 இன்ச் வந்து ஜாஸ்தி வந்து வைக்கணும். அப்போ எவ்வளோ வைக்கணும்? 9.25 வந்து வைக்கணும். 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கணும். இப்போ நீங்கள் நினைக்கலாங்க, ஆனால் இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வச்சா டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து ஜாஸ்தி ஆகுமே. இப்போ நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வருமானா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. நீங்கள் கேட்குறது வந்து கரெக்டு தான். நம்ம இந்த ஹார்மோல்கிட்ட ஒரு டாட் வந்து போடுவோம்க்கா. இந்த இடத்துல நம்ம ஹார்மோல்கிட்ட ஒரு டாட் வந்து போடுவோம். அந்த ஹார்மோல் டாட் போடுறப்ப 1/4 இன்ச் வந்து மைனஸ் ஆகும். 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுனா நமக்கு அந்த 9 இன்ச் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நம்ம அந்த 9.25 இன்ச்சு பேக்கு 9 இன்ச்சு வச்சுருந்தா ஃப்ரண்ட் அந்த 9 இன்ச்சு வச்சுருவீங்க. ஃப்ரண்ட் அப்போ அந்த டாட் பிடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு அங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம டைட் பிடிப்போங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இது வந்து டைட் வரும். அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் வைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வந்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போ இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு டாட் பாயிண்ட் அளவுங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானதுக்கா. இதை வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கோங்க. அப்புறம் புரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் ப்ளவுஸ் வச்சு சொல்கிறேங்க்கா, அப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இது வந்து ஷோல்டருக்கா, ஃப்ரண்ட் சைடு ஷோல்டரு. இது வந்து டாட் பாயிண்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து டாட்டோட அளவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டாட்டோட உயரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்தால் எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஜென்ஸுன்றதுனாலக்கா நான் டாட் பாயிண்ட்லாம் எடுக்க மாட்டேங்க்கா. அதனால் நான் வைக்கிற அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக தான் வந்துட்டுருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம என்ன எடுத்துருக்குறோங்க்கா, நம்ம ப்ளவுஸோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 13 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேன் இல்லையாக்கா. நம்ம 13 இன்ச்சுனா இதுக்கான டாட் பாயிண்ட் அளவு வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு டாட் பாயிண்ட்டு உயரம், மேலேருந்து 9 இன்ச்சு. கீழே டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 இன்ச்சு. 9 ஒரு 3 சேர்த்துனீங்கன்னா 12 இன்ச்சு வரும். இதுதான் ஃப்ரண்ட்டு டாட்டோட உயரங்கா, பெல்ட்டு இல்லாமல். இப்போ கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க நம்ம. இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போக்கா நீங்கள் மேலே நம்ம இதோட அளவு வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோங்க, நம்ம 12 இன்ச்சு வச்சுருக்குறோம் இல்லையா. 12ல் நாம் நெக்கோட அளவு வந்து எவ்வளோ வச்சுருக்குறோம்? 7 ஒரு 5 12 இன்ச்சு வருதுங்க. 12ல் நாம் என்ன செய்யறோம்னாக்கா 1 இன்ச்சு கம்மி பண்ணிடணும். நீங்கள் மேலேருந்து கம்மி பண்ணாலும் சரிக்கா, நீங்கள் நெக்கிலேருந்து கால்குலேஷன் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் கீழே டோட்டல் மெஷர்மெண்ட்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணாலும் சரிக்கா, எல்லாமே ஒரே அளவு தான். ஓகேங்களா? நீங்கள் மேலேருந்து வச்சாலும் சரி, நீங்கள் கீழே இருந்து வச்சாலும் சரி. உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னாக்கா, எங்கேருந்து எதை மைனஸ் பண்ணீங்க, எங்கேருந்து எதை கூட்டினீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கீழேருந்து மைனஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் மேலேருந்து மைனஸ் பண்ணாலும் சரி, டோட்டல் 12 இன்ச்சில் இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் வந்து மைனஸ் வந்து பண்ணிடணும். 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டுக்கா நீங்கள் பாருங்கள். இது வந்து இது பார்த்துக்கங்க, நெக்கு கிட்ட நீங்கள் இந்த கிராஸ் மார்க்கிங் வந்து கண்டிப்பாக கிராஸாக வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எடுக்கணும். இந்த ஷேப் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ப்ளவுஸு இந்த இடத்துல நம்ம மேலே 2.25 இந்த இடம் 3 இன்ச் வச்சுங்க இல்லையா, அப்போ தான் இந்த நெக்கு வந்து டைட்டாக வந்து உட்காரும். நம்ம இந்த 1/4 இன்ச் மார்ஜின் வந்து தைக்கிறப்ப இந்த கிராஸ் வந்து கம்பல்சரி எல்லா ப்ளவுஸ்க்கும் எடுக்கணும். நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ஷோல்டரே வந்து ட்ராப் ஆகவே ஆகாதுக்கா. இது 100% வந்து உறுதி. ஓகேங்களா? இப்போக்கா நம்ம டோட்டல் 12 இன்ச்சில் 1 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் வந்து பண்ணிட்டோம். அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது? 11 இன்ச்சு இருக்குது. 11 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 7 இன்ச்சு நெக்கு டீப் ஆகும், 4 இன்ச்சு ஃப்ரண்ட்டு டாட்டோட உயரமும் நம்ம எடுத்துருக்கோம். ஹுக் வர சைடுக்கா, இது ஹுக் வர சைடு மார்க் பண்ணிவிட்டு, மார்க்கில் இருந்துக்கா நீங்கள் இதோட சைடில் டாட் வருது பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கா. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே ஸ்டாண்டர்டான அளவு தான் அந்த 3 இன்ச்சுன்றது. உங்களுக்கு நான் ப்ளவுஸ் வச்சு நான் சொல்கிறேங்க்கா. இப்போ இதோட ஹைட் வந்து நான் 4 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். சாரிக்கா, இதோட ஹைட் வந்து 4 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இதோட அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. இது வந்துட்டுக்கா ஒரு 38 செஸ்ட் அளவு வர வரலையுமே இந்த 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 இன்ச்சு மட்டும்தான் மாறுமே தவிர இந்த 3 இன்ச்சுன்றது வந்து ஸ்டாண்டர்டான அளவு தாங்க. ஓகேங்களா? இந்த 3 இன்ச்சு மேலே ஹைட்டும் இது ஸ்டாண்டர்டான அளவு தான். இப்போ நம்ம அந்த 3 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக ஒரு மார்க் பண்ணிடலாம்.
மார்க் பண்ணிக்கிட்டா இதுவும் வந்து நீங்கள் நுணுக்கமாக வந்து கேட்டுக்கணும். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 4 இன்ச் இருக்குது. டோட்டல் ஹைட் வந்து 4 இன்ச் இருக்குது. 4னாக்கா நம்ம 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா நெக் சைடு வர்றது வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும். டாட் சைடு வர்றது 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஓகேங்களா? இப்போ இந்த 34 இன்ச்சு செஸ்ட்டோட அளவுக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும், டாட்டோட லூஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கணும்னாக்கா நம்ம 2 இன்ச் இருந்தாவே போதும். 2 இன்ச்சு அதோட அகலம் வந்து 2 இன்ச் இருந்தாவே போதுங்க்கா. அதில் பாதி வந்து 1 இன்ச்சு. இந்த 1 இன்ச் ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா. இதுவுமே நாம் ஷோல்டரில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். மேலே ஷோல்டர் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரில் பாதியிலிருந்து நம்ம இதுக்கான அளவு வந்து நம்ம எடுக்கணுங்க்கா. கரெக்டாக வந்து வரும். இப்போ பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து அதுக்கான அளவு வந்து எடுத்தாச்சு. இந்த ஷேப்பு தான் நமக்கு டாட் வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து டாட் வந்து பிடிப்போம்க்கா. நம்ம டாட்டோட அளவு வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து பிடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.25 இன்ச்சு. இதோட ஹைட் வந்து 2.25 இன்ச்சு. இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தான். எல்லா ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு தான். இதோட அகலம் வந்து 2.25. இது வந்து ஸ்டாண்டர்டான அளவு தான்க்கா. இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு. இதுவும் ஸ்டாண்டர்டான அளவு தான். இந்த டாட்டோட உயரமும் ஸ்டாண்டர்டான அளவு தான்க்கா. நான் உங்களுக்கு அனுப்புகிற சார்ட்டில் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு அளவு வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்து வந்து படிச்சுக்கலாங்க்கா. ஒன்றும் ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து 9.25 வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஃபோட்டோ வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன் குரூப்பில். நீங்கள் பேப்பரோ அல்லது இதுலேயே நீங்கள் ட்ராயிங்கோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போக்கா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9.25 இன்ச்சு வச்சுருக்கிறோமா. நம்ம 9.25 இன்ச்சு வச்சுட்டுக்கா. நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கான சைடு அளவுங்க்கா. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மார்ஜினு. இதுதான் தையல் வந்து வருங்க்கா. உள் பக்கத்தில் தையல் வரும். சைடில் நாம் இதோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு மார்ஜின் வந்து வச்சுக்கிறோங்க்கா. வச்சுட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம், 4 இன்ச்சு இருக்குன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்காங்க்கா. அப்போ எவ்வளோ, 5 இன்ச்சு ஆப்போசிட்டில். ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச்சு இருக்குன்னா ஆப்போசிட்டில் வந்து 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. இது ஃப்ரண்ட் சைடுக்கு. இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து வருங்க. ஓகேங்களா? இப்போ இதோட ஹைட் வந்து 5 இன்ச்சு. ஆமோல் டெப்த்துலேருந்து 5 இன்ச் வச்சுருக்குறேங்க. ஃப்ரண்ட்டில் 4 இருக்கா, அப்போ 5. ஃப்ரண்ட்டில் 5 இருக்கா, அப்போ பேக் சைடு வந்து 6. இங்கே வந்து 6 இருக்கா, அப்போ இந்த சைடில் வந்து 7. 7 இன்ச்சு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 15லேருந்து 16 இன்ச்சு வருது இல்லைங்களா லென்த்து, அதுக்கு தான் வந்து வரும். ஓகேங்கக்கா. இப்போ ஹார்மோல் டாட் எந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கணும், இது வந்து மெயினான ஒரு கொஸ்டின்க்கா. நிறைய பேர் இந்த இடத்துல எடுக்கிறதா இப்படி எடுக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்கொயர் எந்த இடத்துல நீங்கள் வந்து வருதுங்களாக்கா மார்க்கு, அந்த இடத்துல அந்த ஹார்மோல் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாங்க்கா. பாருங்கள், இதுதான் ஹார்மோல் டாட் பாயிண்ட் வர இடம். இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 34 இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு 3 இன்ச்சு இருந்தாவே போதும். இதோட உயரம் வந்து 3 இன்ச்சு இருந்தாவே வந்து போதுங்க்கா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த சர்க்கிளில் இருந்து மேலேக்கா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தால் போதுங்க்கா. நீங்கள் இந்த ஷேப் வந்து 4 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம ஃப்ரண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே 3.25 கீழே 3.25. இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டோட ஷேப்பு. இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து எடுக்கணுங்க்கா. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. உங்களுக்கு ஓவராலாக இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க்கா. நான் உங்களுக்கு அளவு வந்துட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேங்க்கா. நான் பேக்கோட மெஷர்மெண்ட் வந்து 13 இன்ச்சு. 13 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 13 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்குறோங்க்கா. பேக் சைடு வந்து 13 இன்ச்சு. மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம இதுக்கான அளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 12 இன்ச்சுங்க. அந்த 12 இன்ச்சு வந்து எப்படி எடுத்துருக்குறோம்னாக்கா நம்ம டாட்டோட உயரம் வந்து 9 இன்ச்சு. டாட்டோட உயரம் வந்து 9 இன்ச்சு. டாட் பாயிண்ட்டோட உயரம் வந்து 9 இன்ச்சு. டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சுங்க. இப்போ டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இதோட அளவு வந்து ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நமக்கு 12 இன்ச்சு கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டோட சுற்றளவு வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் அளவு வந்து 2 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறேன். இதுவும் 1 இன்ச்சு, இதுவும் 1 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஷோல்ட்ரு நம்ம பேக்கில் என்ன அகலம் வச்சுருக்குறோம், 3.25னா 3.25 தாக்கா ஷோல்டரோட அளவு.
நெக்கோட ப்ராடு வந்து எவ்வளோ வச்சுருக்குறோம், 2.25. மேலே 2.25னா இதுக்கு வந்து நீங்கள் 3 இன்ச்சு வந்து வச்சுக்கணுங்க்கா. கீழே வந்து 3 இன்ச்சு வந்து வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து உட்காரும். ஓகேங்களா. இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சா மட்டும் போதும். ஓகேங்களா. ஜாஸ்தி வைக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு இருந்தால் போதுமானது. மேலேயும் 3.25, கீழேயும் 3.25. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரே அளவு தான் வந்து வைக்கணும். பேக் தான் சேஞ்சஸ் வந்து வரும். ஓகேங்களாக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச்சில் நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஷேப் எடுத்திங்கன்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். அப்போ நம்ம மேலேருந்து கீழே ஒரு 4 இன்ச்சு 7 இன்ச்சு 7 4 13 இன்ச்சு. நான் இப்போ 13 இன்ச்சுக்கான அளவு வந்து வச்சுருக்குறேங்க. ஓகேங்களா. இப்போ இதோட ஹைட் வந்து 4 இன்ச்சு. டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 இன்ச்சில் மேல் பக்கம் மாற்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும். 1/4லேருந்து 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கலாம். கீழே வந்து கம்மியாக இருக்கணுங்க்கா. ஓகேங்களா. இப்போ இதுக்கான அளவு வந்து 2.25 இன்ச்சு. இது வந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நான் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறங்க்கா 2.25 இன்ச்சு டாட்டோட அகலம் வந்து வரும். அதாவது வந்து இதோட அளவு வந்து 2.25 இன்ச்சு வரும். உங்களுக்கு 2.25 இன்ச்சு இந்த டாட்டோட ஹைட் சொல்லியிருக்கிறேன்னாக்கா உங்களுக்கு 2.5 இன்ச்சு இந்த டாட்டோட அளவு வந்து வருங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாட்டோட அகலம் வந்து நான் 2 இன்ச் சொல்லியிருக்கிறேன். இதோட அகலம் வந்து 2 இன்ச்சு. இது வந்து சுற்றளவுக்கு அதாவது டோட்டல் டாட்டோட லூஸ் வந்து 2 இன்ச் வந்து சொல்லியிருக்கிறேங்க்கா. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 இன்ச் வச்சுருக்கிறோம். 2.25 தான் அதுக்கான ஹைட் வந்து வருங்க. ஓகேங்களா. நம்ம 4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இருந்தாக்கா ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு வந்துடுங்க. 5 இன்ச்சஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஸ்ட்டோட அளவில் நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு இந்த இடமோ நமக்கு வந்து கம்மியாகும். அதனால் நமக்கு அதுக்கான அளவு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்காண்டியும் நம்ம 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஜாஸ்தி வந்து வச்சுருக்குறேங்க்கா. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரண்ட்டுக்கான அளவுங்க்கா. அடுத்தது நம்ம பெல்ட் வந்து பார்க்கலாங்க்கா. பெல்ட் வந்து பார்த்துடலாம். இது வந்து கீழே பெல்ட்டுக்கான அளவு. இது கீழே வந்துட்டுக்கா நம்ம மார்ஜினு பெல்ட் வந்து பிடிப்பீங்க இல்லையா, அதுக்கான 1/4 இன்ச்சு தான் மார்ஜினு. ஃபஸ்ட்டுக்கா நம்ம பெல்ட் வந்து செய்கிறப்ப எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டுருந்தேங்க்கா. இது போல் ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டுட்டு சைடில் வரது பார்த்தீங்களா, இதுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று எடுக்கணும். ஸ்ட்ரைட் மார்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 இன்ச்சு கிராஸை வந்து எடுக்கணும். இது வந்து ஏன்னா நம்ம வந்து கிராஸ் வந்து எடுக்கணும் பெல்ட் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நம்ம உங்களுக்கு அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த ஷேப் வந்து நம்ம கிராஸை எடுக்கிறதுனாலக்கா இந்த இடத்துல பெல்ட்டும் ஷேப் இருக்கணும், வேஸ்ட்டும் ஷேப் இருக்கிறதுனாலக்கா இந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இருக்காது, பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். நான் பேக்கில் என்ன ரீசன் சொல்லணும் அதுதான் ஃப்ரண்ட்லேயுமே. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹுக் போடுறப்ப இந்த இடத்துல ஃபிட்டிங்காக வந்து உட்காராது, இந்த இடத்துல தான் ஃபிட்டிங்காக வந்து உட்காரும். ஷேப் எடுக்கலைன்னா இந்த இடத்துல லூஸ் கிடைக்கும், ஹுக் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஐலாம் கட்டி இந்த இடத்துல ஹுக் வந்து போடுவாங்க. ஆனால் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா ஆனால் கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த இடத்துல லூஸ் இருக்குங்க. இந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணாங்கனாவே நாம் அந்த லூஸ் வந்து உட்காராது, வேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக கப் ஷேப்பும் கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிராஸ் மார்க்கிங் வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கான பெல்ட்டோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சுனாக்கா நம்ம கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுறலாம். 1/4 இன்ச்சு அதாவது வந்து டோட்டலாக கீழேருந்து மேலே வரலையும் ஒரு 3.5. நீங்கள் இந்த இடத்துல ஒரு மிடில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்காங்க. அது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஆனால் இது எனக்கு ஒன்றும் புரியலண்ணா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் 3.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கிறோமா, 1/4 இன்ச்சு வந்து சேர்த்து எதுக்கு வைக்கிறேன்னா சைடில் ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் பண்ணால் இந்த டாட் வந்து பிடிப்புங்க. ஒரு ப்ளவுஸுன்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த டாட் வந்து பிடிப்புங்க. இந்த மிடில் வந்து டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, சென்டர் டாட்டும் இந்த ஷேப்பும் கரெக்டாக வந்து உட்காந்தா தான் அந்த கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். இதுதான் அந்த 3.25 இன்ச்சுக்கான மிடில் வந்து மார்க்கிங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எவ்வளோ வைக்கலாங்க, 3 இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம 2.5 இன்ச்சு வைக்கணும். 1 இன்ச்சு மைனஸ் வந்து பண்ணிடணும். 3.5 2.5 சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 3 இன்ச்சு இருந்தாவே போதும். நமக்கு சைடில் 3 இன்ச்சு இருந்தாவே நமக்கு போதுமானது. பாருங்கள் 3 இன்ச்சு இருக்குங்களா, 3 இன்ச்சு இருந்தாவே போதுங்க நமக்கு. இதுக்கான அளவு வந்து 3 இன்ச்சு. இப்போ நான் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொரு முறை நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க, அது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க.
வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 28. இதில் பாதி டிவைட் பண்ணால் 14. 14 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக்கில் வந்து 2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து வச்சுருக்குறோங்க. அதாவது வந்து 16 இன்ச்சு. அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கம்மி பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 இன்ச்சு கம்மி பண்ணணும். அப்போக்கா நம்ம ஃப்ரண்ட்டில் 2 இன்ச்சு கம்மி பண்ணாங்கனாக்கா 6 இன்ச்சு. 6 6 12. 12 ஒரு 16. 2 சேர்த்துனா 28 இன்ச்சு வருங்க. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும் இடுப்போட அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெல்ட்டோட அளவு வந்து 6 இன்ச் வச்சுக்கலாங்க்கா. 6 சைடில் ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜினு. தையல் வந்து இந்த இடம் தான்க்கா வரும் நமக்கு. சைடில் 1.5 இன்ச்சு மார்ஜினு. இதுதான் இடுப்புக்கான அளவுங்கக்கா. இதோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் அளவு 6 இன்ச் வச்சுருக்கிறேன். இது மார்ஜின் இல்லாமல். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு ஒன்று அளவு வந்து நான் சொல்லிடுறேங்க. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 28 எடுத்தேங்க. அதில் பாதி வந்து 14. 14 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் சைடு வந்து 2 இன்ச்சு நம்ம சேர்த்து இருக்கிறதுனால நாம் அதில் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் வந்து குறைக்கணும். ஓகேங்களாக்கா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அளவு வந்து 12. 12 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாதியாக பிரிச்சிங்கனாக்கா 6 இன்ச்சு. 6 இன்ச்சு வச்சுருக்குறேங்க. அப்போ 6 6 12 ஒரு 14. 16 சரிக்கா. ஒரு 16 ஒரு 12க்கா. 2 சேர்த்துனா நமக்கு 28 இன்ச்சு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க்கா. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வேஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணுங்க்கா. இப்போ இது வந்து ஸ்லீவுக்கான மார்க்கிங்க்கா. இது வந்துட்டு ஸ்லீவு நான் ஓப்பனாக வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டைப் காட்டுறேங்க. நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப ஆஃப் ஸ்லீவாக தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிகிற மாதிரி இருக்கிறதுனால போர்டு மார்க்கிங்கிறதுனால ஃபுல் மார்க்கிங்கை காட்டுறேங்க. இது வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் மார்ஜனுங்க. இது வந்து ஃபோல்டிங்கு. இது வந்து 1/2 இன்ச் மார்ஜனுக்கு. இப்போ ஸ்லீவோட சுற்றளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோங்க? நம்ம ஷார்ட் ஸ்லீவ் தான் எடுத்துருக்குறோம். 12 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா? அப்போ 12னா நமக்கு பாதி வந்து 6 இன்ச்சு. 6 சுற்றளவு வந்து 12. 6 6 12. நம்ம இந்த இடத்துல வந்து 6 இன்ச் வச்சுருக்குறோங்க்கா. ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்குறோம்? நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச் எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம 5.25 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச் மார்ஜின் விட்டுட்டோம். மார்ஜின் விட்டுட்டு தான் நம்ம மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுருக்கோங்க்கா. இப்போ மேலே ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க்கா. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டுக்கா நம்ம மேலே இருந்து மேலே ஷோல்டரில் இருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கேங்க்கா. இது ரொம்ப நுணுக்கமானது தாங்க்கா. இந்த கால்குலேஷன்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், யாரும் சொல்லிட மாட்டாங்க. நான் ஆணித்தன்மை நான் சொல்கிறேன். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே வரலையும் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்காங்க. 3 இன்ச்சு. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். நம்ம ஒன் சைடு தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறதுனால ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கா. இப்போ நம்ம ஹார்மோல் டெப்த்துக்கு தான் அந்த 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து ஹார்மோல் டெப்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹார்மோல் டெப்த்து வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்? 5.5 இன்ச்சு எடுத்திருந்தோம். 5.5 இன்ச்சு இருந்தாக்கா நம்ம 1.5 இன்ச்சு இந்த இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து சேர்த்திக்கணும். அப்போ எவ்வளோவது? 5.5 ஒரு 1.5 6 6 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து ஒரு 7 இன்ச்சு எடுத்துக்கலாம். 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்மோல் ஸ்லீவ் சுற்றளவு இருந்து ஹார்மோல் சர்க்கிளுக்கு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. மார்க் பண்ணிக்காங்க. அடுத்தது சைடு ஒரு மார்ஜனுக்கா நம்ம தைக்கிறதுக்கு உள்ள கிளாத் வேணும் இல்லையா, அதுக்கான மார்ஜன் தான் இது. உங்களுக்கு இதுவும் பேக் சைடுக்கா. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். மெயின் இது தான்க்கா. வச்சுட்டுக்கா நம்ம இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோங்க? நம்ம 5 இன்ச்சு எடுத்துருக்குறோம். நாம் கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுருக்குறோம். அப்போ டோட்டலாக 5.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம். 5.25 இருந்துக்கா மேலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஷோல்டர் கிட்ட தான்க்கா. இது மேலே ஷோல்டர்லேருந்து வரும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். ஹார்மோல் டெப்த் வந்து நம்ம ஃபைண்ட் ஆப் வந்து வச்சுருக்கிறதுனால நாம் 1.5 இன்ச்சு கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே அவ்வளோ தான். ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கு
1.5 இன்ச் வந்து சேர்த்திக்கங்கக்கா. அப்போ 1.5 இன்ச் சேர்த்துனீங்கன்னா 7 இன்ச் ஆகும். இப்போ நீங்கள்க்கா 7 இன்ச் வச்சுட்டு நீங்கள் ஹார்மோல் ஸ்கேல் எடுத்துக்காங்க. வளைவு வந்து என் சைடில் இருக்கணும் வச்சுட்டுக்கா. நீங்கள் இந்த ஹார்மோல் ஷேப் வந்து எடுத்திங்கன்னா இப்போ நான் மார்க்கிங் பண்ணியிருக்கிறது வந்து பேக் சைடு வர்றது. ஓகேங்களா? அதேக்கா இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு இந்த ஷேப் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்லீவ் வந்து நம்ம இந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம்க்கா. உங்களுக்கு புரியணுன்றதுனால ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போக்கா நம்ம பேக் சைடு ஹார்மோல் சுற்றளவு நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம்? 8 இன்ச் எடுத்திருந்தோம் இல்லையா? 8 இன்ச்சுனா இப்போ பாருங்கக்கா 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். பாருங்கள் 1/4 இன்ச் மார்ஜின் வந்து விட்டுருங்க. இது வந்து சைடில் மார்ஜினு, இதுவும் 1/4 இன்ச் மார்ஜின் விட்டுட்டுக்கா. பாருங்கள் எதுவும் மேஜிக்லாம் எதுவுமே கிடையாது. பாருங்கள் வச்சா கரெக்டாக அந்த 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருக்குங்க. அப்போ 8 8 16, ஹார்மோல் சுற்றளவும் 16 இன்ச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஹார்மோல் கால்குலேஷன் வந்து செய்யணுக்கா. இது செஞ்சிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம்க்கா. ஓகேங்களா? இது வந்து பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஷேப் எடுக்கிறது தான் பாருங்கள். இந்த ஹார்மோல் ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி வந்து இந்த ஷேப் வந்து நம்ம எடுத்துருந்தோமோ அதே ஸ்கேலை எடுத்து நம்ம உள்பக்கமாக எடுத்து திருப்பி போட்டுக்காங்க. திருப்பி போட்டுட்டு இந்த ஷேப் எடுத்திங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேங்களா? இவ்வளோதாக்கா, சிம்பிள் தான். இது ஒன்றும் ரிஸ்க்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கக்கா. இப்போ நான் இதை வந்து இந்த மார்க்கிங் வந்து அடித்து எடுத்துட்றேங்க்கா. அடிச்சிடலாம், போதும். ஸ்லீவோட அளவு வந்து இவ்வளோதாங்க்கா. ஓகேங்களா? வேறு எதுவுமே இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து முன்பக்கம் வரும், இது பின்பக்கம் வந்து வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கம்பல்சரி வந்து கவர் எடுக்கணும், பேக் சைடு வந்து கவர் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களாக்கா?